அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 18, 2024. இன்று சங்கட சதுர்த்தி. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சங்கட சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:31 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று பிற்பகல் 12:54 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் கேட்டை. சந்திராசன ராசி விருச்சிகம். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:15 to 11 AM, காலை 10:15 11 மணி, மாலை 6:30 7:30. கௌரி நல்ல நேரம். ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9 மணி. கருத்துக்கொள்ளுங்க. ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் 7:30 to 9 மணி காலை. குளிகை காலை 10:30 to 12 மணி. குளிகை காலை 10:30 12 மணி PM. சூலம் இன்று வடக்கு. கருத்தில் கொள்ளுங்க. சூலம் இன்று வடக்கு. இன்றைய ராசி பலன். முதல் ராசி மேசம். இன்று மேச ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யோகமான நாளாக அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் இன்று வெற்றி தான். அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை இயக்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். அதே போல அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சக ஊழியர்கள் நன்றாக மதிப்பார்கள். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். இல்லத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோர்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று யோகமான நாளாக இருக்குதா. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு முயற்சித்திருந்தாலும் அந்த காரியம் இன்று வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது. கருத்து சொல்லுங்க. இல்லை புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை புதிதாக ஒரு வண்டி வாங்கணும், புதிதாக இடம் வீடு அது போல் வாங்கணும்னா இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த சங்கட சக்தி கூட வர்றதுனால மிகவும் சிறப்பான நாளாக இன்ற நாள் இருக்குது. அதை கருத்தில் கொள்ளுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நாளை பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் நாள் இன்று அருமையாக இருக்குது. அவங்களுக்கு இன்று பெருமை சேர்க்கக்கூடிய நாளாக ரிஷப ராசிக்காரர்கள் அமைஞ்சிருக்குது. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி மகிழ்ச்சிக்கு அவங்களுக்கு குறை இருக்காது. இன்றைய நாளை மிகவும் சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நாளாக தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது சக ஊழியர்கிட்ட இவருக்கு மதிப்பு மரியாதை உயரும். வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். வருமானம் பெருகும். கருத்தில் கொண்டு ரிஷப ராசிகள் பயன்பெறுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிக மிக அருமையாக இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் குவியும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு இன்று நாள் சிறப்பாக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் மேன்மையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காரியத்தை இன்று செய்து முடிப்பாங்க. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி அவங்களுக்கு மிகவும் மனநிறைவு ஏற்படக்கூடிய நாளாகவும் அவங்க மேன்மை அடையக்கூடிய நாளாகவும் சக ஊழியர்கள் பாராட்டக்கூடிய நாளாகவும் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இன்று வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவாங்க. கருத்தில் கொண்டு அவங்க இந்த நாளை பயன்படுத்தலாம். அதே போல் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த பிள்ளைகள் அதை கல்லூரிக்கு செல்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்று அவங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையிலேயே இன்று தேர்வு எழுதினாங்கன்னா அவங்களுக்கு எளிதில் வெற்றி பெறுவாங்க.
மிதுன ராசியுடைய பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அதன் அடிப்படையிலேயே நீங்கள் இந்த நாளை செலவிடலாம், கருத்தில் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதை விட மோசமாக தான் இருக்குது. அதன் அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் இந்த வார்த்தைகளை பேசுறது, கணவன் மனைவியிடையே விவாதம் பண்ணுறது, அலுவலகத்திலேயே சக ஊழியர்களை பகைச்சிக்கிறது, மேலதிகாரிகிட்டே எதிர்த்து பேசுறது, இது எல்லாத்தையும் இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் தவிர்த்துடணும், கருத்தில் கொடுங்க. கடகராசிக்காரர்கள் இப்படி இந்த நாளை கையாண்டதா இன்றைய நாள் அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாமல் வம்பு பிடிச்ச நாள் அமைஞ்சிட்டு இந்த நாளால் பிற நாள்கள் பாதிக்கப்படலாம். அதை கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று சோதனைகள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் உள்ள உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த வேலை செய்தாலும் செய்தீங்கன்னா, அதாவது அந்த வேலை நல்லதில் முடியுதோ கெட்டதில் முடியுதுன்றோ பார்க்காதீங்க. நல்லதில் முடியுதுனால கெட்டதில் முடியாதுன்னு தான் சந்தோஷம், கருத்தில் கொள்ளுங்கள். இது கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று மேக்சிமம் உங்களால் எந்த அளவுக்கு பேச முடியாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்கள் மௌனம் மாறிட்டினாவே இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், கருத்தில் கொள்ளுங்கள். சிம்மராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கும் நாள் சரியில்லை. அவங்களுக்கு இன்று சிரமமான நாளாக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அதை முயற்சி எடுத்து தான் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். வண்டி வாகனத்தில் போனாலும் வண்டி வாகனம் பழுதாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகத்துக்கு செல்றவங்க முன்கூட்டியே நீங்கள் கிளம்பிட்டா தான் உங்கள் அலுவலகத்துக்கு போய் நீங்கள் சரியாக சேர முடியும், அதில் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையிலேயே அவங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இந்த நாளை பொறுத்த மட்டும் சிரமமான நாளாக இருக்கிறதுனால எந்த வேலையை செய்தாலும் கவனத்தோடு செய்யணும். அதே போல் வீட்டில் கணவன் மனைவிடையே பிரிவினை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்ப்பை அதான் பிள்ளைகள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாளாக இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும் ஒத்தே வராது. ஏன்னா சிம்மம் வந்து கோபமாக பேசக்கூடியவங்க, கடகம் வந்து தன்மையாக பேசக்கூடியவங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் எதுக்கு எடுத்தாலும் வேகமாக பேசிட்டு மறந்துடுவாங்க. ஆனால் கடகராசிக்காரர்கள் அவங்க வந்து மறக்க மாட்டாங்க, பேசுறத அப்படியே வஞ்சினை கொண்டு இருப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். சந்திரப்பாடக்குள்ளே பார்த்து அவங்களுடைய பழியை தீர்த்துப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று சிரமம், அதை அடிப்படையிலே இந்த நாளை நீங்கள் கழிக்கணும். அப்போ தான் இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது. இத்தனை நாளாக அவங்க வந்து எந்த பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் இந்த நாள் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது, அதை கருத்தில் கொள்ளணும். கன்னி ராசிக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி அவங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. அதே போல் சக ஊழியர்கள்கிட்டையும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மேல் அதிகாரியின் பாராட்டுகளை பெறுவீங்க. முடிக்காத காரியங்களும் இன்று முடித்து நீங்கள் நிம்மதியான அதாவது நிம்மதி அடையக்கூடிய நாளாக இன்று நாள் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் தொட்டதெல்லாம் வெற்றி தான். அதன் அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெற்று நிம்மதி அடைவீர்கள், கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. இன்று அவங்கள் அமைதி காப்பதே அவங்களுக்கு சிறந்தது. அவங்க தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். துலா ராசிக்காரர்கள் கவனமாக மேலதிகாரிகிட்ட பேச முடியலாம், வார்த்தையை கவனமாக உச்சரிக்கணும். இல்லை என்றால் அதனுடைய பின்விளைவுகள் வேற போல இருக்கும். அதை கருத்தில் கொண்டு துளாராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்துங்க. அதே போல இல்லத்திலையும் கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து செல்லணும். இல்லைன்னா கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருப்பதால் துளாராசிக்காரர்கள் இன்று நாளை மிகவும் கவனமாக அணிக்கிறோம், கருத்தில் கொண்டு இந்த நாளை பயனடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், கருத்தில் கொண்டு நீங்கள் பயனடைங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று சந்திராசனத்தினால அவங்கள் இன்று கவனமாக இருக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. ஏற்கனவே இன்று நாள் அவங்களுக்கு சரியில்லை, இன்னும் சந்திராத்தமும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாள் மிக மிக கஷ்டமான நாளாக அமையலாம். அதில் கருத்தில் கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நீங்கள் கையாள வேண்டும். அலுவலகத்திலும் அமைதி காப்பது நல்லது, சக ஊழியர்களை பகைச்சிக்காமல் இருப்பது நல்லது, மேல் அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுப்பது, அவங்க சொல் பேச்சை கேட்பது மிக மிக நல்லது, கவனத்தில் கொள்ளுங்க. வீட்டில் கணவன் மனைவிடைய பிரிவினை வரலாம், அதை கருத்தில் கொண்டு பயன்படுத்துங்க. வீட்டில் பிரிவினை வந்துட்டாலும் ஒற்றுமை ஆயிடலாம் மறுநாளில். ஆனால் அலுவலகத்தில் பிரிவினை வந்துச்சுன்னா அதனுடைய விளைவுகள் வேற போல இருக்கும். அதை கருத்தில் கொண்டே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தணும். அப்போதான் உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த நாளை விழிப்புணர்வும்
பயன்படுத்த வேண்டும். இந்த சந்திராஷ்டம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள பெட்ரோல் இருக்குதா, வண்டியில் பிரேக் இருக்குதா, காற்று இருக்குதான்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் எடுக்கணும். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சந்திராஷ்டம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. எது எடுத்தாலும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிட்டு சென்றீங்கன்னா அது கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு கவனமாக இந்த நாளை விருச்சிக ராசிக்காரர்கள் கழித்தால்தான் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு வந்து அதாவது எப்படின்னா சிறப்பாகவும் இல்லை, சுமாராக இருந்து வச்சுங்க, சுமாராக இருக்குது. அவங்களுக்கு இன்று கீர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது இறைவனுடைய அருள் அவங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அந்த அருளால் அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அதன் அடிப்படையிலே தனுசு ராசிக்காரர்கள் இன்று நாளை வந்து கழிக்க வேண்டியதாக இருக்கும். இன்று இறை அருள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க மௌனம் காப்பது சிறந்தது. ஆனால் அவங்க இந்த நாளை இறை அருளால் வழிநடத்தி செல்வதால் அவங்களுக்கு இறைவன் துணை நிற்பார். அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் கருத்தில் கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதத்தில் இன்று தனுசு ராசிக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவாங்க. அதன் அடிப்படையிலேயே இன்று நாள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை அதுக்கேற்ற போல பயன்படுத்தினா சிறப்பு. மகர ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமார் தான். அவங்க இந்த நாளை பார்த்து தான் கவனத்துடன் செலவழிக்க வேண்டும். இன்று அவங்களுக்கு தொட்டதெல்லாம் கொஞ்சம் பயம் தெரியும். அதனால எதுக்கு எடுத்தாலும் அவங்க இறைவனை வேண்டி நிற்பாங்க. இன்று பக்தி அதிகமாகக்கூடிய நாளாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இன்று கோயில் குளங்கள் புண்ணிய ஸ்தலங்களாக சென்று வர்றதுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கடவுளை பக்தியோடு வணங்கி நிற்பாங்க. அதாவது தியானத்தில் அமர்ந்து இன்று அவங்க மௌனத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்காரர்கள் இன்று நாள் சுமாராக இருக்கிறதுனால பார்த்து கவனமாக இருக்கணும். பக்தியோடு இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக மாறிடும். அதை கருத்தில் கொண்டு மகர ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்பெறுங்கள். கும்பராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு சொந்தமாக கடை வச்சுருங்க, சொந்தமாக நிறுவனம் வச்சுருக்கலாம், இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் நன்றாக ஒத்துழைப்பாக. மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். எதிர்காலத்துக்கு நீங்கள் அதாவது எதிர்காலத்து நலத்திட்டத்துக்காக இன்று நீங்கள் அந்த மனநிலை வந்து மாற்றத்தை கொடுக்கும். கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை நீங்கள் செலவிடலாம். நீங்கள் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். இல்லத்திலும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக உறவுகளிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். கருத்தில் கொண்டு கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை வெற்றிகரமாக பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சிறப்பான பலனை கிடைக்கும். மீனராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் அருமையாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நன்மையிலேயே முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்று சங்கட சர்த்தி என்பதால் அவங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சங்கட சர்த்தி நன்மையே செய்யக்கூடிய நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் வெற்றி பெற நினைச்சாலும் இன்று அதை நீங்கள் சாதித்து முடிக்கலாம். அதே போல் யாருக்கிட்டையாச்சும் பொருள் உதவி பண உதவி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிறு தொழில் செய்கிறவங்க தக்காளி, வெங்காயம், பூண்டு சொந்தமாக நிறுவனம் வச்சுருவங்க, சொந்தமாக கடை வச்சுருவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அருமையான நாளாகவும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால இன்று மீனராசிக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவாங்க. அவங்களுடைய வெற்றி இன்று கூடுதலாக இருக்கும். வருமானமும் 2 மடங்காக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு மீனராசிக்காரர்கள் இன்று நாளை நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லிட்டேன். ராசியின் அடிப்படையில் எப்பயுமே இந்த ராசி வந்து அதான் இன்றைய நாள் மாறாது. கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திர அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படலாம். கருத்தில் எது எப்படி நடந்தாலும் இந்த சந்திராஷ்டனம் நட்சத்திரமும் சரி ராசியும் சரி அது வேலையை செய்யும். சந்திராஷ்டனை பொறுத்த மட்டும் நீங்கள் விழிப்பாகவும் கவனமாக இருக்கணும். அப்போ தான் இந்த நாளை சிறப்பாக நீங்கள் கழிக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராசி பலனை பொறுத்த மட்டும் என்னால் தெரிஞ்ச மட்டும் இறையருளால் நான் சொல்லினுக்கிறேன். அது எந்த அளவுக்கு
வாழ்க்கையில் நடக்குதுன்னு அந்தந்த ராசிக்காரங்களுக்கு தான் தெரியும். சில பேர் சார் நீங்கள் சொல்கிறது வந்து பொருந்துதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் எதுவுமே சொல்கிறதில்ல. லைக்கும் பண்ண மாட்றாங்க. லைக்கு வந்து கம்மியா தான் சொல்றேன். ஏன்னா நானு இதுக்காக அது இன்றைய நாள ஆராய்ஞ்சு, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த பலன்கள் வந்து எப்படி அமையும்னு சொல்லி, அதுக்குன்னு நானு ஒரு அதாவது எப்படின்னா, இந்த நாள நான் செலவழிச்சு தான் பண்ணின்னுக்கிறேன். அதுவும் நீங்கள் அதாவது நம்ம பதிவு பார்க்குறோங்க, ஒரு 10, 15 பேர் கேட்டதுனால, அந்த நபர்களுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டுன்னுக்கிறேன். ஆனா அந்த 10, 15 லைக்கு கூட வரமாட்டுது. அது எதனாலன்னு தெரியல. மறந்துடுறாங்களா என்னன்னு தெரியல. அத கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறீர்களோ, இந்த ராசி பலன் தொடரும். இல்லன்னா அந்த ராசி பலனை வந்து நீங்கள் வந்து ஏத்துக்கலன்னு சொல்லி தான் எனக்கு தோணும். அத கருத்தில் கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்றவங்க லைக் பண்ணுங்க. உங்கள நான் அது வற்புறுத்தல. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, அதன் அடிப்படையில தான் ஒரு அதாவது ஒரு பலன் சொன்னா, அது பல பேர் பலன் பெறணும். அப்பதான் அதுக்கு பிரயோஜனம். ஒரு நிறுவனம் ஒரு பொருள உற்பத்தி பண்ணுதுன்னா, அத பல பேர் வாங்கி பயன்பெறணும். அப்பதான் அது அது சிறந்த பொருளோ, சிறந்த இல்லாத பொருளோ, அத வந்து அவங்க வாங்குனா தான் அதுக்கு வெற்றி. கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் தான் சொல்றேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.